ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துவதிலும் இந்த ஆராதனையில் உங்களை பார்ப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு முறை ஒரு சகோதரனை சந்தித்த பொழுது அவர் விதமாய் சொன்னார், என்னுடைய மனைவி இப்பொழுது எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் தவறாமல் கலந்து கொள்கிறாள் என்று சொன்னார்கள். நானும் அவளை பார்த்து சொன்னேன், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமான காரியம்தான். கர்த்தரை ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. கர்த்தரை ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்களை மாற்றுகிறது. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் மாறும் என்று சொல்லி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், இதுவரை என்னுடைய மனைவி வீட்டில் எவ்வளவோ தூங்கணும்னு நினைப்பா, ஆனால் அவள் தூங்க முடியலை. ஆனால் ஆராதனை நேரத்தில் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமான நித்திரை வருகிறது. நல்லா தூங்கிட்டு 2.5 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னாரு. அவரை பார்த்து சொன்னேன், ஒருவேளை சபைக்குள்ள நீங்க தூங்கலாம், ஆனால் வெளி உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் அந்த 2.5 மணி நேரம் ஆராதனையில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு ஒரு வைராக்கியத்தோடு யாக்கோபு ஆண்டவரை பார்த்து கேட்கிறானே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று வைராக்கியத்தோடு அந்த வார்த்தையை கவனமாய் கேட்பீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும் என்று சொன்னேன். நிறைய பேர் பார்க்கும் பொழுது பிரசங்கம் ஆரம்பித்தாலே நாம் தூங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவத்தை செலுத்துகிறார்கள். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான காரியம்தான். தேவனை ஆராதிப்பது தேவைதான். ஆனாலும் வசனம்தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். வசனம்தான் ஒரு மனுஷனுடைய துன்பங்களை மாற்றும். வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமாக இருக்கிறது. ஆராதனைக்கு வரும்பொழுது கலக்கத்தோடு நாம் கடந்து வரலாம், பிரச்சனைகளோடு கடந்து வரலாம், துன்பத்தோடு கடந்து வரலாம். ஆனால் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியம், இந்த வசனம் எனக்காக கர்த்தர் கொடுக்கிறார் என்று ஒரு தாகத்தோடு காத்திருப்பீர்களானால், வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்ற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தாகத்தோடு கடந்து வந்திருப்போம் அப்படின்னா கெம்பீரத்தோடு கர்த்தர் வீட்டிற்கு செல்ல நம்மை திருப்திப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு திருப்தி அடையாமல் இருக்கிறார்கள். வாழ்க்கையில எங்கு திரும்பி பார்த்தாலும் தோல்விகள். குடும்ப வாழ்க்கையில பார்த்தா பிரச்சனை. எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க, குடும்பத்தில் என்ன, குடும்பத்தில் 24 மணிக்கூறும் பிரச்சனை பிரதர். வேலை பார்க்குற ஸ்தலத்தில் 24 மணி நேரம் பிரச்சனை, டென்ஷன். என்ன பண்ணுறேன்னு தெரியல, திருப்தி அடைய முடியலை வாழ்க்கையில். வருஷத்தில் 365 நாட்களும் நாங்கள் ஓடுறோம். குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஓடுறோம், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஓடுறோம், வீடு கட்டணும், கார் வாங்கணும்னு ஓடுறோம். நான் திருப்தி அடைய முடியவில்லையே. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் வார்த்தையை கேட்பதற்கு தாகமாயிருங்கள். சத்தியம் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வார்த்தை உங்களை வேறு மனுஷனாக மாற்றும். ஒரு வசனத்தை சீக்கிரமாய் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் பரிசுத்த பூமி என்று ஒரு இடத்தை குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய ஜனங்களின் சிறையிருப்பை மாற்றுவதற்காய் கர்த்தர் மோசேயை தெரிந்தெடுக்கிறார். அப்பொழுது ஒரு முள்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. காய்ந்து போன முள்செடி அல்ல, ஒரு பச்சை முள்செடியிலே தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இவன் பார்க்கிறான், இது எங்கேயும் இப்படி ஒரு காரியம் நடக்காதே, ஏன் இந்த காரியம் சம்பவித்தது என்று பார்க்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன்னுடைய செருப்பை கலத்தி வச்சுட்டு வான்னு ஆண்டவர் சொல்றார். செருப்பை பார்க்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுவோம், இந்த உலகத்தில் நடக்கணும் அப்படின்னா பலவிதமான அசிங்கங்கள் இருக்கும், மோசங்கள் இருக்கும். அதிலே நாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் செருப்பை போட்டு வெளியே போனாதான் பத்திரமா வீட்டுக்கு வர முடியும். காலில் முள்ளு குத்திரும், இல்லைனா வேற ஏதாவது அசிங்கங்கள் பட்டுவிடும். இதை தவிர்ப்பதற்காக நாம் செருப்பை போட்டிருக்கிறோம்.
ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தம் உள்ள இடம். நீ பரிசுத்தமாய் உள்ளே கடந்து வர வேண்டும். நாட்களிலே பார்க்கும் பொழுது ஆலயங்கள் பரிசுத்தமற்று போய் காணப்படுகிறது. எல்லா காரியத்திலும் அவங்க முக்கியத்துவத்தை செலுத்துகிறார்கள். எல்லா பண்டிகை நாட்களிலும் மிக அழகாக சர்ச்சை டெக்கரேட் பண்றாங்க. காரியங்களை பார்க்கும் பொழுது மிக நேர்த்தியாக இருக்கிறது. ஆலயங்களுக்கு வருகிற விசுவாசிகளை பார்க்கும் பொழுது அவ்வளவு உற்சாகமா அவ்வளவு கூட்டங்கள் கடந்து வருகிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது சபைகளிலே பரிசுத்தம் குலைந்து போய் காணப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பல நேரத்தில் தேவனை ஆராதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை பாடலாம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. துதிக்கலாம், நல்லா சத்தமாக துதிக்கலாம். சபையில் உங்கள் பாட்டு தான் பயங்கர சத்தமாக கேட்கும். ஆனால் பரலோகத்தை அது கிட்டி சேர முடியாது. நிறைய நேரங்களில் நாம் செய்கிற காரியம் இப்படி தான் இருக்கிறது. நிறைய ஜனங்களை பார்க்கிறோம், வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களைப் போலவும் பரிசுத்த வாட்டிகளைப் போலவும் போட்டிருக்கிற உடையிலிருந்து செய்கிற காரியம் வரை பரிசுத்தமாக இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தமாக எதிர்பார்க்கிறார். உன்னுடைய செயல்களிலே கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். உலகத்தில் நடக்கிற நாம் செருப்பு போடாம போனா நம்முடைய பாதங்களில் முள்ளு குத்தி விடுமே, நம்முடைய சரீரம் தீட்டுப்பட்டு விடுமே, அசிங்கமான காரியங்கள் நம்முடைய சரீரத்தில் ஒட்டி விடுமே என்று பல காரியங்களை சிந்தித்து செருப்பை போட்டு நடக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது எல்லா பாவத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே நான் இனி பாவம் இல்லாமல் ஜீவியத்தை செய்வேன் அப்பா, அக்கிரமம் இல்லாமல் உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழுவேன் என்று பரிசுத்தத்தோடு யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ உங்களுடைய இருதயத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார் பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். தேவன் அசைவாடுகிற வாசஸ்தலமாக இருக்கிறது. தேவன் அசைவாடுகிற உங்களுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் உலாவுகிற உங்கள் சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாமல் எந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது. தேவனுடைய ஆராதனைக்கு கடந்து வருகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாதரட்சைகளை கழட்டி போடு, ரிமூவ் யுவர் சாண்டல்ஸ், உன்னுடைய காலணிகளை கழட்டி போடு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. நீ ஆராதிக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. நீங்கள் துதிக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. வேத புத்தகம் சொல்லுகிறது, எங்கு ஒன்றோ இரண்டு பேர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆயிரக்கணக்கான கூட்டம் கூடினாதான் அங்க ஆண்டவர் அசைவாடுவாரா? இல்லை. கோடிக்கணக்கான ஜனங்கள் துதித்தால் தான் விடுதலை உண்டாகுமா? இல்லை. எங்கு ஒன்றோ இரண்டு பேர். பவுலும் சீலாவும் அந்த கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் 2 பேர் மாத்திரம்தான் துதிக்க ஆரம்பித்தார்கள். 2 பேர் மாத்திரம்தான் துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுக்க முடியாப்பா, சிறையிருப்பை நீர் மாற்ற முடியும், போராட்டத்தை நீர் மாற்ற முடியும், இரும்பு தாழ்பால்களை நீர் உடைக்க முடியும். கண்ணீரோடு ஜெபம் பண்றாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? சிறையிருப்பை தேவன் உடைக்கிறார். காலை நேரத்தில் 2 காரியத்தை மிக சீக்கிரமாய் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், இந்த பரிசுத்த பூமி, நம்முடைய சபை, நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? 2 முக்கியமான காரியத்தை நாம் கழற்றி வைக்கிற அனுபவத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். வேத புத்தகத்தில் ஆண்டவர் மோசே இடத்திலே சொல்லுகிறார், நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன்னுடைய பாதரட்சைகளை கழட்டி விட்டு நீ உள்ளே வா என்று சொல்லுகிறார். அந்த ஸ்தலத்துக்குள்ள வரும் பொழுது, பரிசுத்த பூமிக்குள்ளே நீங்கள் கடந்து வரும் பொழுது, தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வரும் பொழுது, இந்த இருதயமான தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தேவன் அசைவாட வேண்டுமானால் நீங்கள் கழற்றி வைக்க வேண்டிய 2 முக்கியமான காரியங்களை வேத புத்தகத்தின் உதவியோடு
உங்கள் மத்தியில் வேகமாய் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. முதலாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் அவன் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். கொடுக்கும் பொழுது அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், என்னிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார், இந்த உலகத்தை ஆளுகிற தேவன் ஒருவர் வருகிறார், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் ஒருவர் வருகிறார். ஒரு தீர்க்க தரிசனத்தை மிக அழகாக சொல்லுகிறார். ஒரு பரிசுத்தமுள்ள ராஜா கடந்து வருகிறார், அவருடைய செருப்பை கலத்துறதுக்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. யோவான் தன்னை தாழ்மைப்படுத்துகிறான். பெரிய ஊழியக்காரன் தான், தேவனுக்காய் வைராக்கியமாய் போராடின ஒரு மகன்தான், தேவனுக்காய் காரியங்களை செய்தவன் தான், இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவன் தான். ஆனால் அவன் சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய பாதரட்சைகளின் கயிற்றை அவுக்கிறதுக்கு கூட நான் பாத்திரவான் அல்ல, நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, நான் அதற்கு ஏற்றவன் அல்ல என்று தன்னை அவன் தாழ்த்துகிறான். வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவனவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், மேன்மைப்படுத்தப்படுகிறான். ஆனால் பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில பெருமைகள் இருக்கலாம். பரிசுத்தமாய் நீங்கள் வாழ வேண்டுமானால், தேவன் உங்களை பரிசுத்த பூமியாக உங்களை மாற்ற வேண்டுமானால், குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால், எப்பேற்பட்ட பெருமை உங்களுக்குள்ள இருக்கலாம். நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, என்னை விட்டா இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை என்று நீங்கள் வைராக்கியமாய் சுற்றி கொண்டு தெரியலாம். இப்படி சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு உலகத்திலே இல்லை பிரியமானவர்களே. நான் யார் என்று தெரியுமா என்று கேட்டவர்களை அட்ரஸே இல்லாத மாதிரி கர்த்தர் மாற்றி விட்டார். ஆனால் நீங்களும் நானும் குப்பையிலும் அசிங்கமான நிலத்திலும் விளைந்தவர்கள், மோசமான காரியத்திலே நாம் வளர்ந்தவர்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் உட்கார செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் பெருமை இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நான் யார் என்ற ஒரு பெருமை உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு மனுஷன் அழகான ஒரு பட்டத்தை பறக்க வைத்து கொண்டிருந்தான். முதல்ல சின்ன ஒரு ஹைட்ல அது பறந்து கொண்டிருந்தது. பறக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற பறவைகளை பார்த்து சொன்னது, ஓ, இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது அல்லவா, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள், இந்த உயரத்திலே பார்க்கும் பொழுது இந்த உலகம் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த பறவைகளோடு கூட அந்த பட்டாம்பூச்சிகளோடு கூட அந்த பட்டம் பேசி கொண்டிருந்ததாம். இந்த மனிதன் கரங்களே பிடித்த அந்த பட்டத்தை மிக அழகாக அசைந்து கொண்டே இருந்தான். காற்று மெதுவாக அடிக்க ஆரம்பித்தது, வீச ஆரம்பித்தது. இந்த பட்டம் மெதுவாக மேலே பறக்க ஆரம்பித்தது. மேலே பறக்க 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 ஒரு நல்ல ஒரு உயரத்திலே வந்து சேர்ந்தது. சேர்ந்த உடனே கீழே பார்த்தது. கீழே பார்த்த உடனே பார்த்து சொல்லியது அந்த பறவைகளை பார்த்து, ஏ பறவை, ஏன் நீ கீழே பறந்து கொண்டிருக்கிறாய், உன்னால் மேலே என்னை போல பறக்க முடியாதா என்று கேள்வி எழுப்பியது. உடனே அந்த சின்ன சின்ன பறவை சொல்லுச்சு, எங்களுக்கு சின்ன சிறகு தான் இருக்குது, எங்களால் இந்த காற்றுல இவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும், இதற்கு மேல எங்களுக்கு பறக்க முடியாதுன்னு சொன்னதும் அந்த பட்டத்திற்கு தனக்குள்ள ஒரு பயங்கர பெருமை கடந்து வந்துச்சு. பெருமை வந்தது. வந்த உடனே அந்த சின்ன சின்ன பறவைகளை பார்த்து சொல்லுச்சு, ஏ பறவை பாரு, நான் எவ்வளோ ஹைட்டா பறக்கிறேன் பாரு, இன்னும் உயரம் என்னால போக முடியும், இன்னும் எவ்வளோ உயரம் என்னால போக முடியும் தெரியுமா, பார் நான் பறக்கிறேன் என்று சொல்லி அந்த பட்டம் காற்று அடிக்க 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 உயரத்திலே கர்வத்தோடு பெருமையோடு பறக்க ஆரம்பித்தது. திடீரென்று காற்றின் வேகம் தாங்க முடியாமல், காற்றினுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் அந்த மனிதரோடு கூட இருந்த அந்த கயிறு 2ஆக துண்டிக்கப்பட்டது. அழகா பறந்துட்டு இருந்துச்சு வாழ்க்கை.
உயரத்துல போயிட்டே இருந்துச்சு. பெருமை கூட கூட கூட, வாழ்க்கையில கர்வம் கூட கூட கூட, பயங்கர காற்றுல அடிபட்டு அந்த பட்டம் சிதைந்து போய் இந்த உலகத்திலே விழுந்ததாம். இதே போலதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் கையில நாம் ஒரு பட்டமாக பறந்து கொண்டு இருக்கிறோம். அவர் கையில அந்த கனெக்ஷன், அந்த கயிறு நம்முடைய வாழ்க்கையில கிருபை என்கிற கயிறு இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கை ஸ்மூத்தா பறந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். ஆனா பெருமை நமக்குள்ள வர 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 வாழ்க்கை ஒருவேளை உயர்ந்துட்டே போலாம். உலக மனுஷன் உன்னை தலைக்கு மேல தூக்கி வச்சு, பா என்ன மாதிரி இருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறாங்க. சிலரை பார்த்திருக்கிறேன், உயரத்துல வரும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், எல்லா புகழும் இறைவனுக்கே. இதுக்கெல்லாம் காரணம் நான் ஆராதிக்கிற இறைவன், இதற்கெல்லாம் காரணம் நான் ஆராதிக்கிற தேவன் சொல்றதை பார்த்திருக்கிறான். நான் சிலருடைய வாழ்க்கையில உயர உயர சொல்றது காரியம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தேன் தெரியுமா, நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன் தெரியுமா, தான் தான் எல்லாவற்றையும் செய்தது போல் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆனால் கடைசியில அந்த தேவனோடு கூட இருக்கிற கனெக்ஷன் எப்போ கட் ஆகுதோ, உயரம் போகலாம், பெருமையினால மேல எழும்பலாம், ஆனால் வாழ்க்கை சிதைந்து போய்விடும். குடும்பம் சிதைந்து போய் விடுகிறது, குடும்பம் நொறுக்கப்படுகிறது. நாங்க தான் ஊர்லயே பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி, நல்லதுதான். நாங்க தான் ஊர்லயே பெரிய வீடு வச்சிருக்கிறோம், நாங்க தான் பெரிய கார் வச்சிருக்கிறோம், சபையில 30 வருஷமா நாங்க தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம், வாங்கி போட்டிருக்கிற ஃபேன் எங்களோடது, வாங்கி வச்சிருக்கிற ஏசி நாங்க கொடுத்தது, வச்சிருக்கிற சவுண்ட் சிஸ்டம் என் பிள்ளை கொடுத்தது, என்னுடைய மருமகா மைக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கிறா, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பெருமை உனக்குள்ள காணப்படுமே ஆனால் நீங்க எவ்வளவுதான் சபைக்கு செய்தாலும் உங்க வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை. பெருமை உங்களுக்குள்ள இருக்கும்னா சபைக்காக என்ன செய்தாலும் உங்க லிஸ்ட்ல ஒரு நாள் சேர்க்கப்பட முடியாது. உலகத்தில் ஒரு மனுஷன் வாழுகிறான், நிம்ரோத் என்று ஒருவன் இருக்கிறான், ஒரு பெரிய ராஜா. அவன் ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுறாரு. அது வரைக்கும் இந்த உலகத்துல ஒரே பாஷை தான் இருந்துச்சு. இன்னைக்கு லாங்குவேஜ் வச்சு இந்த உலகத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்குது. லாங்குவேஜ் ஒரு பேரியராகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காலங்களிலே, பழைய பாட்டின் காலத்திலே எல்லா மனிதர்களும் ஒரே பாஷையை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நிம்ரோதுக்குள்ளே ஒரு பெருமை வருகிறது, நான் ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும், அந்த கோபுரம் வானத்தை தொட்டிருக்க வேண்டும் என்று கேட்டுகிறான். ஆண்டவர் இறங்கி வருகிறார், பார்க்கிறாரு, எப்பா நான் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு அந்த உலகத்தை செய்தேன், நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க நல்ல குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணும் தான் நல்ல வீடை கொடுத்தேன், நல்ல சபையை கொடுத்தேன், நல்ல காரை கொடுத்தேன், எல்லாமே செய்தேன். ஆனா இன்னைக்கு உனக்குள்ள பெருமை வந்து விட்டது. இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை விடவும் தேவனை விடவும் பெரியாளாக மாற வேண்டும், பெருமை உனக்குள்ளே வந்து விட்டதே என்று ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து ஒரே ஒரு காரியத்தை தான் பண்றாரு, பேசிக்கொண்டிருக்கிற பாஷையை அவர் மாற்றி விடுகிறார். பேசிக்கொண்டிருக்கிற பாஷையில ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு. நடந்த காரியம் என்ன, பக்கத்துல இருக்கிறவன் பேசுறது அடுத்தவனுக்கு புரியல, கூட இருக்கிறவன் பேசுறது அடுத்தவனுக்கு புரியல. மேல கட்டணும் நினைத்த கோபுரம், நீங்க எதிர்பார்த்து நீங்க சிந்தித்து வைத்து கொண்டிருக்கிற காரியங்கள், நீங்க நினைக்கலாம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், உலகத்துல உயர்ந்தவனாய் நான் மாற வேண்டும், பிள்ளைகள் இந்த நிலைமையில இருக்கணும். வாழ்க்கையில இந்த காரியம் கட்டப்பட வேண்டுமானால் பெருமையை ஒதுக்கி வச்சிருங்க, பெருமையை ஒதுக்கி வச்சிருங்க. மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறேன் அப்பா, வெறுமையாக வந்திருக்கிறேன், உடைக்கப்பட்டவனாக நொறுக்கப்பட்டவனாக வந்திருக்கிறேன், வேறு மனுஷனாக என்னை மாற்றும், புதிய மனுஷனாக என்னை மாற்றும், சிறையிருப்பை மாற்றும் என்று கேளுங்கள். நிச்சயமாக
அவர் உங்களை உயர பறக்க, வெற்றி சிறக்க, பெரியவனாக மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். பெருமை வாழ்க்கையை உடைத்து போடுகிறது. பெருமை என்றும் செருப்பை கலச்சி வச்சிருங்க. ஆண்டவரே, இனி எனக்கு தேவையில்லப்பா, பரிசுத்தமாய் வாழுகிறேன், பிரியமுள்ள வாழ்க்கையை வாழுகிறேன், உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழுகிறேன், என்னை உண்மை உள்ளவனாக மாற்றும், பெருமை இல்லாதவனாய் நான் வாழுகிறேன் என்று ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேகமாய் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு உறுதிப்பாடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இட்ஸ் a promise. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நகோமி இருக்கிறார்கள். பஞ்சத்தின் காரணமாக நகோமி தன்னுடைய புருஷன், பிள்ளைகள், 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பெத்லகேமை விட்டு மோவாபுக்குள்ளே கடந்து வருகிறாள். அப்போ அவங்களுக்கு இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்ன பண்றாங்க, கொடுத்துட்டு வர்றாங்க. பெத்லகேம்ல நீ இருந்தா வாழ்க்கையில பஞ்சம் பிரச்சனை, என் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாது, அதனால நாங்கள் மோவாபுக்கு போறோம் அப்படின்ட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு திடீர்னு வேலை இன்னைக்கு நாகர்கோவிலில் இருக்குது, நாளைக்கு திடீர்னு சென்னையில் நமக்கு வேலை இருக்குது, அல்லது பெங்களூரில் வேலை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நமக்கு நிறைய லேண்ட்லாம் இருந்துச்சுன்னா இதை நம்மளால் கவனிக்க முடியாது, யார்கிட்டையாவது பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இல்லைன்னா அந்த லேண்டை விற்றுட்டு போயிட்டா கூட பெங்களூரில் அல்லது சென்னையில் மதுரையிலையா எங்கே போகிறோமோ அங்கே அழகான வீடை நம்ம வாங்கி கொள்ளலாம் என்று நாம் விற்றுட்டு தான் நம்ம போவோம். இதே போல் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எலிமலைக்கு மனைவி நகோமி அவங்களுக்கு இருந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு இடத்துல புருஷன் மரித்து போகிறார், 2 பிள்ளைகளும் மரிக்கிறாங்க, 2 விதவை மருமகளோடு கூட அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கேள்விப்படுறாங்க, பெத்லகேம் ஆசீர்வதிக்கப்படுது, பெத்லகேமில் செழிப்பு உண்டாகுது, பஞ்ச காலங்கள் முடிந்தது, செழிப்பு உண்டாகுதுன்னு கேள்விப்பட்டதும் சரி பெத்லகேமுக்கு போவோன்னு புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது ஓர்பால் சொல்கிறா, இல்லை நான் இங்கே இருந்துடுறேன், நான் இங்கே என்னுடைய லைஃப்பை பார்த்துட்டு போயிடுறேன்ட்டு அவங்க ஒதுங்கிடுறாங்க. ஆனால் ரூத்து சொல்கிறா, நீ எங்கே போறியோ அம்மா நானும் அங்கே வருகிறேன், நீ எந்த தேவனை ஆராதிக்கிறையோ அந்த தேவனை நானும் ஆராதிக்கிறேன், பின்னாடியே கடந்து வந்துடுறா. போவாஸ் ஒரு நாள் அந்த கிராமத்தின் வாசல்ல அவர் உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த எலிமலைக்கு அவருடைய உறவினர் ஒருவர் அந்த நிலத்தை ப்ராப்பர்ட்டியை வாங்கின ஒரு ஆள் அந்த இடத்துல நடந்து வருகிறார். நடந்து வந்த உடனே போவாஸ் கூப்பிடுறாரு, ஐயா வாங்க இங்க வாங்க வாங்க வந்து உட்காருங்க, பக்கத்தில் உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கிற 10 மூப்பர்கள் எல்டர்ஸை கூப்பிடுறாங்க, அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு சொல்றாரு, எலிமலைக்குடைய லேண்டை நீங்க வாங்கியிருக்கிறீங்க, இஸ்ரவேலின் சட்டத்தின்படி அவருடைய மருமகளை யாரு திருமணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த எலிமலைக்குடைய சொந்தக்காரர் உடனே சொல்றாரு, அப்பா நான் திருமணம் பண்ண போவதில்லை, நீங்களே அந்த லேண்டை வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் போட்டிருந்த செருப்பை கலற்றி யாருக்கு கொடுக்குறாங்க, போவாசிட்ட கொடுக்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா, உறுதிப்படுத்துதல், ப்ராமிஸ், வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்கள். செருப்பை கலச்சி கொடுத்து ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த நாட்கள்ல நிறைய நேரங்கள்ல தேவனோடு நாம் நிறைய உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்வீரானால் நான் உமக்கு இதை செய்வேன். ஆண்டவரே என் பிள்ளையுடைய வாழ்க்கையில நீங்க இதை செய்வீங்கன்னா நான் இந்த காரியத்தை பொருத்தனையாக செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரும் செய்து முடிச்சிருவாரு. செய்து முடிச்ச பிறகு பரவாயில்ல, எல்லாம் முடிஞ்சிட்டு இனி ஆண்டவரை ஆராய்ச்சி என்ன பிரயோஜனம், இனி ஆண்டவரை துதித்து என்ன பிரயோஜனம், ஆண்டவரை விட்டு மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா,
பொருத்தனையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். போவாசுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான், யார் நகோமியுடைய மருமகள் ரூத்தை யார் திருமணம் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் ஒப்பு கொடுக்க வேண்டும், அவர்கள்தான் இந்த லேண்டை வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறாரு. அந்த சொந்தக்காரர் என்ன பண்ணிட்டாரு, அவர் போட்டிருந்த செருப்பை, இதுதான்ப்பா உன்னுடைய டாக்குமெண்ட், இதுதான் நான் கொடுக்கிற உனக்கு உத்தரவாதம், இதுதான் என்னுடைய ப்ராமிஸ், இந்த செருப்பை கழற்றி போட்டு அவன் ஒதுங்கி விட்டான். உடனே இவர் கேட்கிறார், போவாஸ் எல்லார்கிட்டையும் பார்த்து, மூப்பரில் பார்த்து, உங்களுக்கு சம்மதம் தானா, நீங்கள் தான் இதற்கு சாட்சி என்று சொல்லுகிறார். உடனே எல்லாரும் ஓகேன்ட்டாங்க. அடுத்த வார்த்தை சொல்றாரு, அப்படியானால் ரூத்தை நான் திருமணம் செய்கிறேன், நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்ட்டு ஒப்பு கொடுக்கிறாரு. இதற்கும் நீங்கள் தான் சாட்சி என்று ஒப்பு கொடுக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு, கர்த்தர் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வரலாற்றை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று அவனை ஆசீர்வதிக்கிறார்கள். செருப்பு என்பது ஒரு ப்ராமிஸை காட்டுகிறது. நிறைய பேர் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது நிறைய பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. கல்யாண டைமில் பார்க்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும், வாழ்விலும் தாழ்விலும், நஷ்டத்திலும் பலவீனத்திலும் உன்னோடு கூட இருப்பேன், சதையும் சதையுமாக இணைந்திருப்பேன் என்று பொருத்தனை பண்ணுகிறார்கள். ஆனால் சின்ன பிரச்சனை வந்தவுடனே டிவோர்ஸுக்கு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்றது கஷ்டம், ஆனால் டிவோர்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியாக மாறிவிட்டது கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ஒரு ஃபேஷனாக மாறிட்டு, சில ஜனங்களை பார்க்கிறேன், ஒரு புருஷனை விட்டுட்டு அடுத்த புருஷனோடு வாழ்வாள், அடுத்த மனைவியோடு வாழுவார்கள், 10 மனைவியை வைத்திருப்பார்கள். டிவோர்ஸ் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள ஃபேஷனாக மாறிவிட்டது. தேவன் இணைத்ததை ஒரு நாளும் ஒரு மனுஷனும் பிரிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களே இப்படி இருக்கிறார்கள். நிறைய பெற்றோர்களே பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். உறவினர்களுக்கு இருக்கிற காரியம் என்ன தெரியுமா, சொன்ன காரியத்தை ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் இது சம்பவித்திருக்கிறது. தேவனை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி சம்பவிக்க வேண்டும், உம்முடைய ஊழியத்தை செய்கிறோமே, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் கடந்து வர வேண்டும். ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன ஒரே ஒரு காரியம், மனுஷனை நம்பாத, தேவத்தை நம்பு, அவர் உன்னை உயர்த்துவார். நிச்சயமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் சிறப்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, வைராக்கியம், விசுவாசம் ஆண்டவருக்கு மேல இருக்குது. பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்களா, அதுல உண்மையாக நீங்கள் இருக்க வேண்டும். பொருத்தனை பண்ணிவிட்டு மனுஷர்களை ஏமாற்றி விட்டு தேவனுடைய சமூகத்தில் வெள்ளையும் போட்டு ஆராதித்தாலும் ஒரு நாள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சிலர் உலகத்தில் எல்லாரையும் ஏமாத்தி இருப்பான், கூட வேலை பார்க்குறவங்களை ஏமாத்தி இருப்பாங்க, உறவினர்களை ஏமாற்றி இருப்பார்கள், பெற்றெடுத்த பிள்ளைகளை ஏமாத்தி இருப்பாங்க, சகோதரர்களை ஏமாத்தி இருப்பாங்க. ஆனா சபைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆராதனை பண்றத பார்த்தா பரலோகமே மனமிறங்கி கீழே வந்துடும் போல இருக்கும். உலகம் பார்க்கிற கண்கள் வேற, தேவன் பார்க்கிற கண்கள் வேற. பிரியமானவர்களே, பரிசுத்தமுள்ளவன் எப்படி இருக்கணும் தெரியுமா, ஆண்டவருக்கென்று நீங்கள் பொருத்தனை பண்ண காரியங்கள், மனுஷனுக்கு நான் இதை செய்வேன் என்று சொன்ன காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். பிள்ளைகளுடைய காரியத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கான காரணமே சொன்ன காரியத்தை செய்யாம விடுறதுனால. இல்லைன்னா சொல்லவே செய்யாதீங்க, வாயை மூட்டு கம்முன்னு உட்கார்ந்துருங்க, வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை. பிரச்சனை வர்றதுக்கான காரணம் நாங்க யாரு தெரியுமா, நாங்க ஊர்ல எப்படிப்பட்டவங்க தெரியுமா, எங்க குடும்பம் எப்படி தெரியுமா, சொல்லி சொல்லி சொல்லியே இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது. வாழ்க்கையில் அமைதியா உட்கார்ந்துட்டு ஆண்டவரை மட்டும் பார்த்து பொருத்தனை பண்ணுங்க. தகப்பனே, என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீரானால் நான் இந்த காரியத்தை உமக்காக செய்வேன் அப்பா, உலகத்திற்காக அல்ல, உமக்காக செய்வேன். பொருத்தனையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், பெருமை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ரெண்டாவது, பொருத்தனை. செருப்பு என்பது வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு பொருத்தனையின் அடையாளமாக இருக்கிறது, உறுதிப்படுத்துதலின் அடையாளமாக இருக்கிறது.
அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வோம். 2 காரியத்தை நினைவில் கொள்வோம். எவ்வளவு உயரம் மேலே வளர்ந்தாலும், எவ்வளவு காரியத்தில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்தாலும், நான் இதுக்கு பாத்திரவான் அல்ல. தன்னைத்தான் தாழ்த்துகிறவனவனோ அவன் உயர்த்தப்படுகிறான். ஆனால் உயர்த்துகிறவனை கர்த்தர் ஒரு போடு போட்டார்னா அட்ரஸே இல்லாத அளவுக்கு மாற்றி விட்டுருவார். கவனமாக இருங்கள். 2வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய காரியத்தில் பொருத்தனையோடு எந்த காரியத்தை செய்கிறோமோ அதில் உண்மையாயிருங்க. வாயின் வார்த்தையில் உண்மையாயிருங்க. செய்கிற செயலில் உண்மையாயிருங்கள். தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.